அனைவருக்கும் வணக்கம். பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் ஒரு அற்புதமான மாதம். ஆனி மாதமும் ஆடி மாதமும் இணைந்த மாதம் இந்த ஜூலை மாதம். சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசியில் பயணம் செய்யும் இந்த ஜூலை மாதத்தில் நவ கிரகங்களின் பயணம், கிரகங்களின் கூட்டணி மற்றும் கிரகங்களின் பார்வையால் எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜூலை மாதம் 1ஆம் தேதி அன்று எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் அமைந்துள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். அந்த வகையில முதல்ல மேச ராசியில செவ்வாய் பகவானும், ரிஷப ராசியில் குரு பகவானும், மிதுன ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும், கடக ராசியில் புதன் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர். இப்ப ஜூலை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் பயணம் செய்யறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஜூலை மாதம் 7ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசியில சஞ்சரிக்க போகிறார். அதே போல ஜூலை மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் மேஷம் ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷப ராசியில் சஞ்சரிக்க போகிறார். ஜூலை மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடகம் ராசியில் சஞ்சரிக்க போகிறார். அதாவது ஆடி மாதத்தின் தொடக்கம். இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக உங்கள் ராசிக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, உங்கள் ராசிக்கான நட்சத்திர பலன் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த காணொலியில தெளிவாக பார்க்கலாம் வாங்க. செவ்வாய் பகவானின் அம்சத்தில் பிறந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக திகழப் போகிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்பட்டாலும் அதற்கு இணையான செலவுகளும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்ற இறக்கம் தென்படும். மருத்துவ ரீதியாக செலவுகள் உண்டாகும். பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும். வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாக இருக்கும். சிறு தவறுகளால் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. வருகின்ற ஜூலை மாதம் 7ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். இதன் காரணமாக ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் உள்ளது. தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும். இருப்பினும் உடன் இருப்பவர்களை முழுமையாக நம்பாமல் தானே முடிவு எடுப்பது நன்மை தரும். மாதத்தின் மத்தியில், அதாவது ஜூலை மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கக்கூடும். கூடுமானவரை மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிப்பது நல்லது. எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை போராடிதான் முடிக்க வேண்டி இருக்கும். ஆனால் புதிய ஆடை ஆபரணங்கள் வந்து சேரும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் கூடும். அரசாங்க விவகாரங்கள் இழுபறியாகும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் உடல் நலனில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம். இந்த மாதம் அலுவலகத்தில் செல்பவர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டி இருக்கும். தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். சக ஊழியர்களால் ஓரளவு உதவி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவி கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இந்த மாதம் அமையும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது. அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. மாதத்தின் இறுதியில், அதாவது ஜூலை மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடகம் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார். ஆடி மாதத்தின் தொடக்கத்தில் உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்தி ஒன்று வரும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு கிடைக்கும். நெருக்கமானவர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிக்கு சாதகமான பலன் கிடைக்கும்.
உங்கள் பேச்சில் வேகமும் விவேகமும் இருக்கும். மனதில் உற்சாகம் பிறக்கும். யாரிடமும் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். வீடு மனை வாங்கும் முயற்சியில் தடை தாமதம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுற்றி இருப்பவர்களால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டி வரும். உறவினர்கள் சிலர் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். மனதில் நினைத்த காரியங்களை எளிதாக முடிக்க முடியும். முக்கியமான பணிகளில் அடுத்தவர்களின் உதவி தேவைப்படும். புதிய நண்பர்களின் சேர்க்கையால் நட்பு வட்டம் விரிவடையும். வண்டி வாகனங்களின் பராமரிப்பு செலவு அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் புதன் பகவானால் அடிக்கடி பயணம் செய்வதால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களால் குறிப்பிடத்தகுந்த நன்மை உண்டாகும். குடும்பத்திற்காக நிறைய தியாகம் செய்ய வேண்டி இருக்கும். உறவினர்களுடன் ஏற்பட்ட கருத்து மோதல்கள் விலகும். புதியதாக திருமணமானவர்களுக்கு விரைவில் புத்திர பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து மோதல்கள் விலகும். மற்றவர்களுக்கு உதவுவதாக போய் தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகம் காணப்படும். மனக்குழப்பம் ஏற்படாமல் இருக்க யோகா, தியானம் போன்ற விஷயங்களில் கவனத்தை செலுத்துங்கள். இரவு நேர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்களை தவிர்த்து கொள்வது இந்த மாதம் நல்லது. எடுக்கும் முயற்சிகளில் தடைகள், பிரச்சனைகள் வந்து நீங்கும். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும். லாபம் அதிகரிக்கும். விசாகம் 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற ஜூலை மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வளர்ச்சியை அடைவீர்கள். இதுவரை இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி நிறைவேறும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும். ஆதாயம் அதிகரிக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகும். செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும். நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தவர்களுக்கு இந்த மாதம் நிவாரணம் கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகும். அலைச்சல் குறையும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். மாணவர்களுக்கு மேற்கல்வி முயற்சி அனுகூலமாகும். நீங்கள் ஈடுபடும் செயல்களில் எல்லாம் வெற்றி ஏற்படும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற ஜூலை மாதம் யோகமான மாதமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மாதத்தின் மத்தியில் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். எதிர்ப்புகள் மறையும். இழுபறியாக இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும். உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் காணாமல் போகும். துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். இந்த நேரத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சனி பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் வக்கிரம் அடைவதால் உங்கள் சந்தோஷத்திற்கு ஏற்பட்ட தடைகள் விலகும். நினைத்ததை இனி சாதிப்பீர்கள். விருப்பங்கள் பூர்த்தியாகும். செல்வாக்கு உயரும். குடும்பம், தொழில், உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். நினைத்ததை நினைத்தபடி நடத்தி முடிக்க முடியும். பொருளாதார நிலை உயரும். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு முன்னேற்றம் காண்பீர்கள். சிலருக்கு புதிய சொத்து சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்குரிய வழிகளை உருவாக்குவீர்கள். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் திருப்புமுனை அமைந்த மாதமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த மாதத்தின் மத்தியில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு சஞ்சரிப்பதால் உங்களுக்கு முன்னேற்றத்தை வழங்க இருக்கிறார். குரு பகவானின் பார்வையும் கூடுதலாக நன்மையை வழங்கப் போகிறது. இனி உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாகும். மனதில் இருந்த சங்கடங்கள் விலகும். உங்கள் நிலையில் முன்னேற்றம் தோன்றும். புதிய பாதை தெரியும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சங்கடங்கள் விலகும். சிலருக்கு திருமணம் நடக்கும். உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும். சனி பகவான் பார்வையால் சங்கடப்பட்டு வந்த நிலை இனி மாறும். மாதத்தின் தொடக்கத்தில் சனி பகவான் வக்ரமடைந்திருப்பதால் நோய்களில் இருந்து முழுமையாக மீண்டு வருவீர்கள். உங்கள் திறமை வெளிப்படும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். பண நெருக்கடி விலகும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். பொன் பொருள் சேரும். மற்றவர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் இல்லாமல் போகும். திருச்செந்தூர் முருகனை வழிபட வாழ்வு வளமாகும். நன்மை அதிகரிக்கும். சங்கடங்கள் விலகும். கடன் பிரச்சனை தீரும். நன்றி, வணக்கம்.